தாடிக்காரனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனை அமுக்கிடுங்க. Thank you. டைட்டிலே வேற லெவல்ல இருந்துச்சு. என்ட்ரி மாஸ், என்ட்ரி அங்கேயே நாங்க எல்லாம் மிரண்டுட்டோம். கூலிங் கிளாஸ் எடுக்கிறது மாசா இருந்துச்சு. எல்லாம் என்ட்ரியே அது வேற லெவல் ஆயிடுச்சு. அனிருத்தோட இது வேற. டைட்டில் கொஞ்சம் அப்படி இப்படி தானே இருக்கு, நம்மளாம் சொல்ல முடியாது. நம்ம லோகேஷ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு டைட்டில் இல்லை. கூலின்னு அது அவங்க எதை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னு தெரியலண்ணா. ஏன்னா இப்போ லோகேஷ் படத்தான் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஒன்றத்தை குறிச்சுது. பட் இதை எதை குறிக்கிறதே தெரியல. ஏன்னா வந்து வாட்சை காமிச்சாங்க, வாட்ச் தான் இருந்தது, அப்போ கோல்டு தான் இருந்துச்சு. இல்லை கூலி வந்து எங்க ஃபிட்டா இருந்தே தெரியலண்ணா. அது சான்ஸே இல்லை ப்ரோ. ஆனா எதிர்பார்க்கல. ஆனா அந்த டயலாக் பயங்கர வைரல் இன்ஸ்டால. இப்போ அது அவரே அவரோட படத்துல போறாரும் போது வேற லெவல் ஃபீல். சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா அப்படின்னு சொல்லுவாரு. அது வெறித்தனமா இருக்கு ப்ரோ. சான்ஸே இல்லை, எக்ஸ்பெக்டேஷனே இல்லை ப்ரோ. எப்படி பண்ணாலும் நான் பார்ப்பேன், தலைவருக்காக பார்ப்பேன், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இட் இஸ் குட். நல்ல நேம் தான். பட் நான் வேற ஏதாவது வச்சிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா வாட்ச் அவர் வந்து சீரியஸா கட்டிட்டு வந்துருந்தாரு. ஸோ ஐ தாட் ரோலெக்ஸ் ரிலேட்டடா ஏதாவது டாபிக் இருக்கும் பார்த்தேன், டைட்டில் இருக்கும் பார்த்தேன். ரோலெக்ஸ்லேயே வச்சிருந்தாலுமே படம் கண்டிப்பாக ஹிட்டு. ஸோ வேற ஏதாவது வச்சிருக்கலாம்னு எனக்கு என்னுடைய ஒப்பீனியன். டைட்டில் டிஃப்ரெண்டா தான் இருக்கு உள்ள. பட் அவர் ரோல் வச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். டைட்டில் எப்பயுமே அவங்க இப்படிதான் டிஃப்ரெண்டா சூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது செட் ஆகுது ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. கூலி அந்த டைட்டில் சீரியஸா இப்போ புதுசா ட்ரெண்டா இருக்கு. ஆமா ப்ரோ. ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்து ஃபுல்லா இங்கிலீஷ் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ தமிழுக்கு வந்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த ஒரு ட்ரெண்டை மாத்தி வைக்கிற மாதிரி ட்ரெண்ட் செட்டரா இருக்கும். தமிழ் படம் தானே, தமிழ் பேர் வச்சா வேற லெவல், சூப்பரா இருக்கும். வேற லெவலா இருந்துச்சு. கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் போன படத்துக்கோட. இது அது வந்து அந்த லியோட இதுனால இருக்குன்னு நினைக்கிறேன். லியோ வந்து ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸ் அது கொஞ்சம் படம் அப்படி இப்படிலாம் போச்சு. ஸோ வந்து அந்த இங்கிலீஷ் இது வேணாம், நம்ம வந்து தமிழ் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணோம் சொல்லி கூலியில வச்சிருக்காங்கன்னு தோணுதா. மரணமா இருக்குண்ணா. ஜெயிலருக்கு அப்ப ஜெயிலர் லுக் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குண்ணா. வேற லெவல் ப்ரோ. கூலின்னு டைட்டில் வச்சு மாஸ் காட்டுறாரு. மனுஷன் வந்து விண்டேஜ் லுக்ல பிளாக் அண்ட் ஒயிட் ஃபீல்ல கோல்டு மாதிரி சும்மா தக 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 தகன்னு மின்றாரு. அப்படி இருக்காரு தலைவர். இந்த மனுஷனுக்கு வயசானாலும் யாரையுமே நம்ப முடியாது ப்ரோ. வேற லெவல் செய்கையா இருக்க போகுது. நல்ல ஒரு நேம் தான். ஆனா அவரு அதே ஸ்கூல் தான், அதை பத்தி டவுட்டே இல்லை. ஆனா அவரு கூலின்னு வச்சிருக்க ஒரு மாதிரி லைக் ஒரு கேட்க ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது. ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்கும் போது என்ன கூலின்னு பேர் வச்சிருக்காங்களேன்ட்டு இருந்துச்சு. பட் ஸ்டில் இட் இஸ் குட். அந்த இது பார்த்தேன், டைட்டில் இது பண்ணியிருந்தாங்க, ப்ரோமோ பார்த்தேன். பார்க்கும்போது இட் வாஸ் லைக் எக்ஸலண்ட். அவருடைய மாஸ்டரை காட்டியிருந்தா ஒரே லாஸ்ட்ல அந்த லாஃப் மறக்கவே மாட்டேன். அது மட்டும்தான். நம்ம எப்பயுமே இங்கிலீஷ் டைட்டில் போனாதான் மாஸ் ஆகும் அப்படி கிடையாது. தமிழ் டைட்டில் போனாதான் இன்னும் சூப்பர் மாஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். லுக் எல்லாம் எக்ஸ்ட்ரீமா நெக்ஸ்ட் லெவல்ல பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. அந்த ஒரு யங்கா ஒரு 40 அந்த ஏஜ்ல வச்சா ஒரு கேங்ஸ்டர் எப்படி இருப்பாரோ அந்த ஒரு ஏஜ் லுக்ல வச்சு பிஜிஎம்லாம் நெக்ஸ்ட் லெவல் ப்ரோ. அது சொல்ல வேணும். எப்பவுமே பயங்கரமா எல்லா படத்தும் கலக்கிட்டு இருக்காரு. அது தெரியல ப்ரோ. மேபி அவரும் சின்ன வயசுல இருந்து ஒரு தலைவர் ஃபேனா இருக்கலாம், அதனால வச்சு பயங்கரமா பண்றாரு. ஓகே, அவர் ரசிச்சு ரசிச்சு பண்ணுவார்ல ஒருத்தரும். அதனால அப்படி இந்த வாட்டி நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாங்க நிறையவே ஏறி இருக்கு. சூப்பரா பண்ணுவாரு எல்லாமே. அப்படியே இதுவும் வந்து பண்ணுவாரு. அந்த எல்சியோட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ரொம்ப அது லோகேஷ் அப்படி பண்ணாருன்னு இருந்துச்சுண்ணா. நான் வந்து லோகேஷ் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பழைய டைலாக் வச்சு விக்ரமுக்கும் அந்த பழைய டைலாக் வச்சு எதுவும் வரல. ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. எப்பயும் போலதானா அனிருத்னாலே எல்லாருக்கும் தெரியும். அது லோகேஷ்க்கு வந்துட்டு அவர் தனி ரகம்னா. அவரு தலைவர் தான். அதுவும் ஜெயிலெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ப்ரோ. தலைவருக்கு நீங்க என்ன டைட்டில் போட்டாலும் செட் ஆகும். தலைவர் தான் தனி ரகம். அதெல்லாம் நீங்க டைட்டில் வச்சுலாம் இடம் போடக்கூடாது. என்ன வேணா டைட்டில் போடலாம். ஆஸ் யூஷுவல் அவர் எங்க தான் இருக்காரு. அவருக்கு வந்து லுக்குக்கு அவர் என்னைக்குமே வந்து சொல்ல வேணாம். அவருக்கு அவ்வளோ என்ன லுக் இருந்தாலுமே அவருக்கு சூப்பராக தான் இருக்கும். அது எக்ஸ்பெக்டேஷன்ன்றது வந்து ஏதாவது வந்து இவ்வளோ பண்ணாரு. எல்சியோட ஏதாவது கனெக்ஷன் இருந்தா பெட்டரான்னு தோணுது எனக்கு. செமையா விஷுவல், அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பெர்ஃபெக்ட், சூப்பர். இப்போ டீசர்லயே பாத்துருப்பேன் ப்ரோ எவ்வளவு பயங்கரமா பண்ணிருக்காங்கன்ட்டு. அதே மாதிரி தான் கண்டிப்பா வந்து படத்துக்கு ஒரு 1.5 years கிட்ட டைம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நல்லா எவ்வளவுக்கு எவ்வளவு பயங்கரமா பண்ண முடியுமோ நெக்ஸ்ட் லெவல்ல பண்ணிடுவாங்க. கனெக்ட் ஆனா அது வேற லெவல்ல போயிடும். அவ்வளவுதான். ஒரே ஸ்கிரீன்ல எல்லாரையும் பார்க்கலாம். அனிருத் மியூசிக் எப்பவுமே மாஸ் தான். எப்பவுமே நல்லா தான இருக்கு. அவரோட ஃபேன் ரசிக்கிறாரு. வந்து அதாவது லியோ அந்த இது ஃபீட்பேக் அப்புறம் அந்த மிக்ஸ் ஃபீட்பேக் அப்புறம் கொஞ்சம் வந்து தலைவருக்கு அந்த இது பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஃபேன் பாய் மூமெண்டா இருக்கும். அவருக்கு அந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கோல்டு ஸ்மக்லிங் தானா. இதை வந்து ஒரு கும்பல் இருப்பாங்க. இந்த கும்பலை வந்து இவர் அடிச்சு இவர் அந்த கோல்டு கடத்துற மாதிரி இருக்கும். இது இவர் வந்து ரோலெக்ஸோட பாஸா இருக்கலாம். நான் வந்து காலையில பாஸ்ன்னு போட்டுருந்துச்சு. இந்த ரோலெக்ஸ் கூட லிங்க் பண்ணலாம் தெரியல. நான் பார்ப்போம். மோஸ்ட்லி இருக்கும். நான் வந்து வாட்ச் இருக்கு. வாட்ச் அவர் இது வாட்ச் தான் காமிச்சிருக்காங்க. இதுல பார்க்கலாம். நம்ம மாஸ்டர் தமிழ்ல இறங்குவோம். எல்லாரும் இங்கிலீஷ்ல போய் ட்ரெண்டா வராங்க. நம்ம தமிழ்ல வந்து நம்மளே நம்ம எத்து காமிக்கலாம் ப்ரோ. இது டைட்டில் என்ன இருக்கு? தலைவருக்கு எல்லா டைட்டிலும் சூட் ஆகும். ஸ்டாண்ட் அலோனா இருக்கட்டும், எல்சிஓவா இருக்கட்டும், கண்டிப்பா படம் ஓட போகுது. தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு செலிப்ரேஷனா இருக்க போகுது. ஸோ அதை பத்தி நோ டவுட். ஆனால் எல்சிஓவா இருந்தா வச்சுக்கலாம். மற்றவங்க விஜய் ஃபேன்ஸா இருக்கட்டும், கார்த்தி ஃபேன்ஸ்,
கைதியை பார்த்தவங்களோ இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ட் இருந்தா இன்னுமே நல்ல ஒரு ரீச் இருக்குன்னு தோணுது. இதுக்கு முன்னாடி அவரு லியோ படத்துல இது நல்லா எங்கேஜ் ஆயிருந்தாரு, அந்த மாதிரி விஜய் கூட எங்கேஜ் ஆன மாதிரி இதுலயும் சூப்பரா எங்கேஜ் ஆகி நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டான இருக்கும். ஏன்னா அவரோட படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து ட்ரக்ஸோட கனெக்ட் அந்த ஒரு இதுலயே இருக்கு. ஸோ இப்போ கோல்டுக்கு மாத்தினால அது ஒரு டிஃப்ரெண்டா ஒரு சைட்ல போகும், ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னர்ல எடுத்துன்னு போவாருன்னு நினைக்கிறேன். வெளியிருந்தே ஏறிச்சு ப்ரோ, இன்னும் ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணுமேன்ற மாதிரி இருக்கு. ஹைப் தான் ப்ரோ இருக்கு. தலைவர் வந்து அந்த முடி ஒதுக்குற ஸ்டைலா இருக்கட்டும், வாக்கா இருக்கட்டும், ஸ்லோமோல அந்த கோல்டு இழுத்துட்டு வரதா இருக்கட்டும், கோல்டு மாதிரி மின்னுறாரு ப்ரோ, வேற லெவல். சும்மா பிஜிஎம்க்கும் அதுக்கும் பாக்கெட்ல இருந்து சில்லறை அப்படியே செதறி வரலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு மாசா இருக்காரு. நீரூட் பிஜிஎம் அவரை பத்தி சொல்றது எதுவுமே இல்ல. அவரு ஆல்ரெடி அவங்களுக்கு பேர் வச்சிட்டாரு, இந்த மாதிரி வந்து ராக் ஸ்டார்னு சொல்லி. இஸ் ராக்கிங் த வேர்ல்ட். அவர் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு கோலிவுட்டோட மியூசிக்ஸ் எல்லாம்.